ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தாங்க இந்த வீடியோ. அந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ண முடியாதவங்க இதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பழைய வீடியோவை ஒரு ஷார்ட் ப்ரீஃபாக பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clockலேருந்து நைட்டு 8 o'clock வரைக்கும் இருக்குங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. நம்ம செப்பரேட்டாக கேம்ஸு சார்ஜ் பண்ணி விளையாடும்போது வர்ற ப்ரைஸை விட இது ரொம்பவே கம்மிங்க. அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்களா, அதான் டிக்கெட் கவுண்டர். இது ஒரு பர்சனுக்கு 750 வருங்க. இதில் சிப் சைக்கிள் 80 kg இருக்கணும், சிப்லைன் 85 kg இருக்கணும், ராக்கெட் எஜெக்டர் 80 kg இருக்கணுங்க. டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் இதில் காமிச்சிருக்கேன். நீங்கள் சாக்ஸ் செப்பரேட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இல்லை நீங்கள் சாக்ஸ் வாங்கணுன்னா ஈச் 50 rupees ஆகுங்க. என்ட்ரன்ஸில் நுழையும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிக்கெட்டை ஸ்கேன் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் டேக் பண்ணி விட்ருவாங்க. இந்த டிக்கெட் நம்ம கட் பண்ணாமல் சேஃபாக பார்த்துக்கணுங்க. ஏன்னா வெளியில் வர வரைக்கும் அது இருந்தால் தான் நம்ம எல்லா கேம்ஸுமே விளையாட முடியும். இது ஒரு பெரிய வீல் மாதிரி இருந்துச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்குது. அதை நம்ம லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அந்த டைரக்ஷன் டேர்ன் ஆகிட்டே இருக்குங்க. இது ராக்கெட் எஜெக்டர். 80 kgக்கு உள்ளவங்க மட்டும்தாங்க இதில் போக முடியும். இந்த கேமு நல்லா தாங்க இருந்துச்சு. இது பாதி தூரம் போனதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் இடையிலையும் அதே மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அது ரிட்டர்ன் வரும்போது இதே ப்ராசஸ் தாங்க இருக்கும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா குஷன் மாதிரி இருந்துச்சுங்க. ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், லைட்டாக ஷேக் ஆகுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். பிங்க் கலர் ட்ரீக்குள்ளே சேம் கலர் ஊஞ்சல். இங்கே ஒரு பார்ட்டி ஹால் இருந்துச்சு. நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனாக புக் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். முன்னாடியே பில் பே பண்ணிவிட்டு இங்கே வாங்கணும். சாண்ட்விட்சு, பீஸா, பர்கர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நான் ஜிப்லைன் தான் போக போகிறேன். இந்த கேம் பார்த்தீங்கன்னா சேஃபாக பெல்ட்டெல்லாம் கட்டி விடுவாங்க, அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஆனால் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சுங்க அது விளையாடும்போது. சேரில் உட்காந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் தாங்க எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி சிப் சைக்கிள் சேஃபாக தான் பெல்ட்டெல்லாம் கட்டி விட்டாங்க. நம்ம சைக்கிள் ஓட்டுற மாதிரி தாங்க இருக்கும், நம்ம தான் பெடல் பண்ணணும். ஆனால் கொஞ்சம் ஹைட்டில் ஓட்டினா எப்படி இருக்கும், அது செம்மையான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சுங்க. ஜிப்லைன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரவுண்டு தான். ஆனால் சிப் சைக்கிள் 2 ரவுண்ட் போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. சில கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே தலகளாக ரொட்டேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நார்மல் பிளேஸ்க்கு வந்துடும். அதே மாதிரி பெரிய ஒரு ஸ்விங் மாதிரி இருந்துச்சு. இதுவுமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. நீங்கள் பார்க்குற இந்த கேம்ஸ் மட்டும் பே பண்ணி விளையாடணுங்க. ஒரு கேமுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. ட்ராம்பலின் போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. க்ளீன் அண்ட் நீட்டாக தாங்க இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் ஒரு கேம் இருந்துச்சு, இந்த மாதிரி கார் கேம் மாதிரி இருந்தது. சாக்ஸ் சொன்ன மாதிரி ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அதே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அவங்க கொடுக்குற சாக்ஸ் தான் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஏசி போட்டிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. தனித்தனி டிவிஷனாக வச்சு எல்லா கேம்ஸும் வச்சுருந்தாங்க. எல்லா கேம்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஒவ்வொரு கேம்ஸையும் நம்ம என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். ட்ராம்பலினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லோரும் சேஃபாக விளையாடுங்க. நிறைய ஸ்கொயராக இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்கொயர்லேயும் ஒரு பர்சன் தான் விளையாட முடியும். ஜம்ப் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் இது ஒரு டைப் ஆஃப் கேமுங்க. உள்ளே போயிட்டு வெளியே வரணும். அது நெட்டு மாதிரி சேஃபாக வச்சுருந்தாங்க.
சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விளையாடுற மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ எல்லா விளையாட்டையுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஜம்ப் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க. இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த டோர் மாதிரி ஓப்பன் ஆகும், நம்ம கீழே வந்து விழுகிற மாதிரி இருக்கும். பட் சேஃபாக தான் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் வந்து ஏறுற மாதிரி சில டிவிஷன்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ என்னோடய தங்கச்சி வந்து ஈஸியாக ஏறிட்டு வந்துட்டாங்க. லஞ்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் லஞ்சு சாப்பிட்டு மறுபடியும் வருவோம்னு சொல்லிட்டு டேக்கில் அவுட் மட்டும் போடுவாங்க. டேக்கை கட் பண்ணிடாதீங்க, கட் பண்ணிவிட்டால் நம்ம மறுபடியும் உள்ளே வந்து விளையாடவே முடியாது. ஸோ லஞ்ச் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் இருக்குது. லஞ்சுக்கு ஜூஸ் அதுக்கெல்லாம் நம்ம பே பண்ணி தாங்க வாங்கணும். ஃபுட் எல்லாமே நல்லா தாங்க இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் ரைட் சைடில் கூட ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. அது கூட க்ளீன் அண்ட் நீட்டாக தாங்க இருந்துச்சு. லஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது டேக் வந்து இன் பண்ணிட்டு தான் போவோம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி ஹாலுக்கு முன்னாடி யார் வேணால் வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி மியூசிக் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து டேட்டூன்னு சொல்லிட்டு பெயிண்ட்லேயே வந்து நிறைய பேருக்கு நம்ம என்ன டிசைன் காமிக்கிறோமோ அதை வரைஞ்சி விடுவாங்க. பலூன் வந்து என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. அடுத்தது வந்து சிலம்பம் மாதிரி கம்பு வச்சு சுற்றிட்டு இருந்தாங்க. அதில் வந்து அந்த குச்சியில் வந்து கலர் கலர் ரிப்பன் வச்சு சுற்றிட்டாங்க. பேராக செஞ்சாங்க. அதுக்கப்புறம் செப்பரேட்டாகவும் செஞ்சாங்க. இதுலேயே நிறைய வெரைட்டி ஆஃப் கேம் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கத்தி சண்டை மாதிரி பண்ணாங்க. அது நேரில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள் எல்லாரையும் கண்ணை மூடி நிற்க சொல்லிட்டு அங்கே ஒரு பொம்மை ஸ்டேஜில் வந்துச்சு. அங்கேயும் போய் டான்ஸ் தான் பண்ண சொன்னாங்க. ஆனால் எல்லோரும் பாதியிலே ஓடி வந்துட்டாங்க. அடுத்தது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் அந்த படத்தில் வர ரோபோ மாதிரியே 2 ரோபோ வந்தது. ஸோ அதுக்கிட்ட நின்று யாரெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணுமோ எடுக்க சொன்னாங்க. கயிறு இழுக்கிற போட்டி வச்சாங்க. அதில் வந்து 2 டீமாக பிரித்தாங்க. லெஃப்ட் சைடில் வந்து காளமாடு பாய்ஸ் டீம் அண்டு ரைட் சைடில் வந்து கோனைஸ் பாய்ஸ் டீம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு கேமில் வந்து ரைட் சைடு வந்து ஜெயிச்சிட்டாங்க. இதே மாதிரி 4 ரவுண்ட் வச்சாங்க. ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து அந்த டீம் ஜெயிச்சிட்டாங்க. லாஸ்ட்டு 2 ரவுண்ட் பார்த்திங்கன்னா அந்த காளமாடு பாய்ஸ் டீம் தான் ஜெயித்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து அவங்களுக்கு தான் பாயிண்ட் போயிருக்கு. நீங்க ரெடியா? இங்கே கவனமாக இருக்கணும். உயிரை கொடுத்து இழுத்துறது, உயிர் போடுறதுன்னு இருக்கக்கூடாது பாவம். ஓகே, யாராவது கீழே விழுந்தா போட்டுருங்க. ஓகே, அந்த டைம் ஸ்டார்ட் நோ. சேம் வந்து கேர்ள்ஸுக்கும் வச்சாங்க. மஞ்சுமல் கேர்ள் ஏ டீம், மஞ்சுமல் கேர்ள் பி டீம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இதுலேயும் சேம் வந்து 4 ரவுண்டு வச்சாங்க. ஃபஸ்ட்டு 2 ரவுண்டில் நாங்கள் ஜெயித்தோம். ஃபைனலில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. Let's party.
அப்புறம் என்னங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு குத்தாட்டம் போட சொன்னாங்க. அங்கே வந்து யார் வேணாலும் வந்து டான்ஸ் பண்ணலாம். அங்கே வந்து ஆடும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு மனசில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ரொம்ப என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணோம். Thank you so much. Thank you so much. You wonderful. Roll பண்ணலாமா? இது வந்து டிராகன் ஃபயர் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் தயவுசெய்து யாருமே இதை ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அதோட அனல் வந்து நாங்கள் ஃபீல் பண்ணோம். கையில் வச்சுருந்த பலூனே வெடிச்சிருச்சு. என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஃப்ளை டைனிங்னு இருந்துச்சு. இது வந்து ஜேசிபி வச்சு அந்த டேபிளே வந்து லிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ சேஃபாக வந்து நமக்கு எல்லாமே பெல்ட்டுக்கு தான் போட்டிருப்பாங்க. இதுக்கு சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 2000 3000 வரைக்கும் இருக்குது ஒரு பர்சனுக்கு. அது மட்டும் இல்லாமல் டைமிங் வந்து ஈவினிங் 5:30லேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்ம வந்து யூஸ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 1/2 hour ஆர் 1 hour தாங்க அதில் வந்து இருக்கலாம். நைட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த பிளேஸே வேறு மாதிரி மாறிச்சுங்க. ட்ரீ எல்லாத்துலேயுமே லைட் போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக விளையாடிட்டே இருந்தாங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். That's